ஒரு பெரிய காலிஃப்ளவர் பூ எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஹாட் வாட்டரில் போட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியை வடிகட்டிடுங்க. அடுத்து மசாலாக்கு ஆட் பண்ணிக்கலாம். 4 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு, தேவையான அளவுக்கு சால்ட்டு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவு கார பவுடர், தனி மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. பஜ்ஜி பதம் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். பஜ்ஜி மாவு இருக்கு இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சி. அடுத்து பாயில் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸு நல்லா ஊற விட்டுடலாம். ஊறினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஊறியிருக்கணும். பவுடர் தனியாக, காலிஃப்ளவர் தனியாக கோட்டிங் இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் நல்லா ரெண்டுமே மிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் போடுங்க. அடுத்து ஆயில் ரொம்ப ஹீட் இருக்கக்கூடாது. மீடியம் ஹீட்டில் காலிஃப்ளவரை போட்டு பொரித்து எடுத்திங்கன்னா டேஸ்டான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி. பட் நம்ம அது செய்ய போகிறதே இல்லை. நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து முடிச்சிட்டு காலிஃப்ளவர் ஹனி சில்லி செய்ய போகிறோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு கடாயில் ஆயில், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக், ஆனியன் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதோட ரா ஸ்மெல் போகணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாத்தூள், மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா ஸ்மெல் போகணும். அடுத்து 1 ஸ்பூன் சோயா சாஸ். அதிகமாக ஊற்றுனீங்கன்னா ரொம்ப கசக்கும், அதனால 1 ஸ்பூன் போதும். கெச்சப்பு 2 ருபீஸ் பாக்கெட்டில் 1 பாக்கெட் ஃபுல்லாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கலந்து விடுங்க. அடுப்பை சிம்மில் வைங்க. கொதி வரும்போது 2 ஸ்பூன் இல்லை, 1 ஸ்பூன் போதும். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் மிக்ஸ் பண்ணி சிம்மில் வச்சு கொதி வரும்போது ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் ஹனி, கை நிறைய கொத்தமல்லி போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு கிளறி விட்டு இறக்குனிங்கன்னா நம்ம டேஸ்டியான காலிஃப்ளவர் ஹனி சில்லி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் ட்ரை பண்ணோம், டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.